வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது த அதர் சைட் ஆஃப் ஜீரோ சாப்டரில் இன்வர்ஸ் அண்ட் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறது இன்வர்ஸ் கான்செப்ட். இன்வர்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் அதோட அதே நெகட்டிவ் நம்பர் தான் வந்து அந்த நம்பரோட இன்வர்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ 4ஓட இன்வர்ஸ் நம்பர் -4, 3ஓட இன்வர்ஸ் நம்பர் -3, 0க்கு வந்து அது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிடையாதுங்கிறதுனால 0 அப்படியே 0வாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து இன்வர்ஸோட கான்செப்ட். ஓகேங்களா? இன்வர்ஸ் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்வர்ஸ் நம்பர், அந்த நம்பரையும் அதோட இன்வர்ஸையும் ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு நம்பர் அதோட இன்வர்ஸ் நம்பர் எப்பயுமே ஆட் பண்ணால் அந்த கான்செப்ட் பிரகாரம் அது என்னவா இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். 1 + 1 மைனஸ் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். 0க்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கிடையாது, அதனால 0 தான். ஓகேவா? ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் அந்த நம்பரோட இன்வர்ஸ் வருது, அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ 2 0 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் 0 தான். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பசந்த் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார். ஓகேவா? இப்போ இங்கே வந்திருக்கிறார், வெல்கம் ஹால் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, லிஃப்ட்டில் ஏறின வேகத்தில் +3 வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாரு வேகமாக ஹரிபரியில். பட் அவர் போக வேண்டிய ஃப்ளோர் அது கிடையாது, அவருக்கு திருப்பி கிரவுண்ட் ஃப்ளோரே வரணும். அப்போ அவர் என்ன ப்ரெஸ் பண்ணால் அவர் கிரவுண்ட் ஃப்ளோர் வருவார். ஸோ பேக் டு 0 வரணும். என்ன ப்ரெஸ் பண்ணால் பேக் டு 0 வருவார்? ஸோ +3. அவருக்கு என்ன ப்ரெஸ் பண்ணால் 0 வருவார் அப்படின்னா, இதோட இன்வர்ஸ் நம்பரை ப்ரெஸ் பண்ணால் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடுவார். கரெக்டுங்களா? ஸோ திருப்பி என்ன பண்ணுறாரு, -3 வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. -3 ப்ரெஸ் பண்ணும்போது எங்கே வந்துடுறாரு? கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துடுறாரு. இப்போ நீங்கள் வந்து 4th ஃப்ளோரில் இருக்கீங்க, +4ல் இருக்கீங்க. நீங்கள் வந்து 0க்கு போகணும் அப்படின்னா என்ன ப்ரெஸ் பண்ணால் 0க்கு வருவீங்க? 4ஓட இன்வர்ஸ் நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0க்கு வந்துடுவீங்க. அப்போ -4 நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களை வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கம்பேரிங் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ கம்பேரிங் நம்பர்ஸ் ஈஸி தான், அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பேரிங். 2 டிஜிட்டை கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் எது லெஸ்ஸர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே நம்பர் லைன் தான் உங்களுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் நம்பர் லைன் வரையும் போதே, இன்டீஜர்ஸில் வரையும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்பர் லைன் இப்படி இருக்குது அப்படின்னா, சென்டர் பாயிண்ட் 0 அப்படின்னா இது 1, இது 2, இது 3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் இது -1, இது -2, -3, இந்த மாதிரி இதுவும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்பர்ல இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கிரேட்டர்ஸ், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லெஸ்ஸர். ஓகேவா? ஸோ 0 விட இது எல்லாமே சின்ன நம்பர், 0 விட இது எல்லாமே பெரிய நம்பர். ஸோ மைனஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் பெருசாக ஆக அது வந்து சின்ன நம்பர். அதாவது நம்ம அடிஷனில் பார்த்தீங்கன்னா 1 பெருசா 2 பெருசான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 2 தான் பெருசு, 3 பெருசு, 4 பெருசு. ஸோ இன்க்ரீஸ் ஆக 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 என்ன ஆகும்? அடிஷனில் வந்து நம்பர் எது பெரிய நம்பரோ அதுதான் வந்து பெருசு. பட் இங்கே சப்ராக்ஷனில் இது வந்து மைனஸ் ஆகிட்டே போகிறதுனால கம்மி ஆகிக்கிட்டே போகுது. ஸோ லெஸ் ஆகிக்கிட்டே போகிறதுனால நம்பர் பெருசாக இருந்தது அப்படின்னா அது வந்து சின்ன நம்பர். எந்த நம்பர் வந்து சின்னதாக இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். அப்படியே உல்ட்டா. ஓகேங்களா? ஸோ -3 -1 கேட்டால் -1 தான் பெருசு. ஓகேவா? -2 -3 கேட்டால் -2 தான் பெருசு. ஸோ இங்கே நீங்கள் நம்பர் பார்த்து எது சின்ன நம்பரோ அதுதான் வந்து பெருசு. ஓகேவா? மைனஸில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவாக நெகட்டிவாக வந்தது அப்படின்னா பாசிட்டிவ் தான் பெருசு. ஓகேவா? எப்பயுமே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் பெருசு. நீங்கள் ஸோ கண்ணை மூடிட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்க சைடு கிரேட்டர் தென் சைடு நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த மைண்ட் நீங்கள் வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கணும், எது பெருசு எது சின்னது அப்படின்னு. ஓகேவா? மைனஸ் வரும்போது மைனஸில் பெரிய நம்பராக இருக்கிறது சின்னது, சின்ன நம்பராக இருக்கிறது பெருசு. ஸோ மைனஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 1 இருந்ததுன்னா அது பிக் பெருசு, 2 இருந்ததுன்னா அது ஸ்மால். ஓகேங்களா? அப்படியே நம்மளோட கிரேட்டர் நம்பர், நம்மளோட பாசிட்டிவ் நம்பர்ஸ் நார்மல் நம்பருக்கு அப்படியே உள்ட்டாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதோட சம்ஸை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ -2 பெருசா +5 பெருசா? நான் என்ன சொன்னேன், ப்ளஸ் இருக்குது அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு அந்த பக்கம் நீங்கள் வந்து கிரேட்டர் தென் சைட் போட்டணும். அப்போ இதுதான் பெருசு. அடுத்து 5 பெருசா -3 பெருசா? 5ங்கிறது இங்கே ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ +5 பெருசா -3 பெருசா? இதுதான் பெருசு. 6 + 6 இதில் இது ரெண்டுமே ஈக்குவல். 0 பெருசா +4 பெருசா? +4 தான் பெருசு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிங் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அடுத்து நம்ம தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.